Hi my dear business students, welcome to my channel. Paramedical diploma certificate, diploma in pharmacy, diploma in optometry, diploma in dental hygiene, dental mechanic, diploma in medical laboratory technology, diploma in radio diagnosis technology, diploma in radiotherapy போன்ற diploma courses மற்றும் certificate courses-க்கு diploma in nursing courses-க்கு என்னென்ன certificates ரொம்ப important. அதாவது அப்ளிகேஷன்ல இருந்து கவுன்சிலிங் வரையும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சைடுல ஸ்கிரீனிங் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க காலேஜ் ஜாயினிங் அப்ப இந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் கொடுக்க போறீங்க. அப்ளிகேஷன் அப்பயும் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் தான் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க. 12th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அப்புறம் 12th மார்க் ஷீட்டோட காப்பி அப்ளிகேஷன் அப்ப நீங்க கொடுக்கலாம், அப்லோட் பண்ணலாம். 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து நீங்க இப்ப நான் சொல்ல போற சர்டிஃபிகேட் எல்லாத்தோட ஒரிஜினல் நீங்க அட்மிஷன் அப்ப கொடுக்கணும். அப்லோட் பண்ணும்போது ஜெராக்ஸ் இருந்தாலும் அப்லோட் பண்ணலாம், ஒரிஜினல் இருந்தாலும் அப்லோட் பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸ் என்கிட்ட இப்போதைக்கு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் அப்போ. 12th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி 12th முடிச்சு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ண போறீங்கன்னா 12th டிசி, காலேஜ் முடிச்சுட்டு பண்றீங்கன்னா காலேஜ் டிசி, நேட்டிவ் சர்டிஃபிகேட், பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய நீங்க 6th ல இருந்து 12th வரையும் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப், சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் 6th to 12th. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சர்டிஃபிகேட் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல. 10th மார்க் ஷீட், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட். அதாவது ஒரு ரிசர்வேஷன் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேனோட சைல்டு ரிசர்வேஷன் இருக்கு, டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கான ரிசர்வேஷன் இருக்கு. அந்தந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அட்மிஷன் அப்போயும் சரி, அப்ளிகேஷன் அப்போயும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம். சரி, இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டோ காப்பி இருந்தா போதும். நீங்க அப்லோட் பண்ணும்போது அப்ளிகேஷன் அப்போ அப்லோட் பண்ணும்போது போட்டோ காப்பி மட்டும் இருந்தா, அதாவது ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும் அப்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் அப்ளிகேஷன் அப்பவே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அட்மிஷன் அப்போ நீங்க இந்த ஒரிஜினல்ஸ் வந்து காலேஜில் சப்மிட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. போனஃபைட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரையும் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்ல தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணணும்ன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால உங்க ஸ்கூல்ல போயிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு 12th மட்டும் தான் தராங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க. அப்படி அவங்க கன்ஃபார்மா சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கிறத எடுத்து சொல்லுங்க. ஏன்னா வந்து இல்ல தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும், அதனாலதான் 6th ல இருந்து 12th வரையும் நீங்க தமிழ்நாடுல தான் படிச்சீங்கன்றதுக்கான ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்டா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வெறும் போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லாதீங்க. 6th ல இருந்து 12th வரையும் நான் தமிழ்நாடுல படிச்சேன்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கேக்குறாங்க அப்படின்னு உங்க ஸ்கூல்ல சொல்லுங்க. பிளஸ் இந்த ப்ராஸ்பெக்டஸ், இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கன்ஃபார்மா தருவாங்க. நானும் வாங்கியிருக்கேன். என்ன என் கூட சேர்ந்த பசங்க, அடுத்தடுத்த ஜூனியர்ஸ் எல்லாரும் வாங்கியிருக்காங்க. சில ஸ்கூல்ல சம்திங் வந்து புரிஞ்சுக்காம தராம இருக்கலாம். அதாவது புரிஞ்சுக்காம இருந்தா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த பாராமெடிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் அவங்களுக்கு போய் சேராம இருந்திருக்கலாம். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா கன்ஃபார்மா தந்துடுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் பத்தி நீங்க கேளுங்க. அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேபி அப்லோட் பண்ண கேட்டா அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பர். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூடியூப் லிங்க் கேளுங்க, இன்ஸ்டாகிராம் லிங்க் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.